வெல்கம் பேக் கேமர்ஸ். நான் உங்கள் ஸ்வீட் ராஸ்கல். இந்த வீடியோவில் நம்ம வெள்ளை ஃபிகராக ரிச்சுகளாக சிறுத்தை பட கார்த்தி மாதிரி சும்மா தமன்னா மாதிரி ஒரு ஒயிட் கலர் அரேபியன் ஹார்ஸை தான் டேம் பண்ண வந்திருக்கோம். இந்த கேம்லேயே இதுதான் மக்களே சுப்பீரியர் ஹார்ஸு. அந்த கோட்டாக இருந்தாலும் சரி, எலைட் கோட்டு, எலைட்டு ப்ரீடு இது. அதே மாதிரி ஸ்பீடும் சரி செம்மையாக இருக்கும் இந்த குதிரை. அதனால தான் இவளை நம்ம பிடிக்க வந்திருக்கோம். இது வந்து ஒரு பொண்ணு பாருங்களேன், பக்கத்துலேயே விட மாட்டேறேன். என்ன ஆனும் சொல்லி பார்க்குறேன், இங்கேருந்து கஷ்டப்படாத தங்கம், நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வச்சு நல்லா பார்த்துக்கிறேன், தன்னந்தனியாக இருந்து என்ன பண்ணுவேன், குடூர்லேயே கடந்து உடம்புலாம் எப்படி இருக்குது பாரு உனக்கு அப்படின்னு செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் அப்படியே பேசி மண்டையை கழுவி கூட்டின்னு போயிடணும் மக்களே. ஏன்னா இந்த மாதிரி குதிரை நம்ம கேங் லீடர் டச்சிட்ட மட்டும்தான் இருக்குது. மற்றபடி வேறு யார்கிட்டையுமே இல்லை, ஊர்லேயே இல்லை. நானும் வந்து இதில் இருக்க ஒவ்வொரு ஊருக்கும் போய் பார்க்குறேன், இந்த மாதிரி ஒயிட் அரேபியன் எவன்கிட்டையுமே இல்லை. ஐயோ கவுத்து விட்டுருச்சு மக்களே. சொல்லுங்க வா 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 வா, ஒன்றும் பண்ணலங்க வா. சே இப்படி தான் மக்களே. நான் வந்து இதை ஒரு 1/2 hour பக்கம் டேம் பண்ணிட்டுருந்தேன். எப்படியுமே இது 1/2 hour, சில பேருக்கு 40 minutes கூட ஆகும். ஏன்னா அவள் ஓடிக்கிட்டே இருப்பாள். வெள்ளையாக இருந்தாலே கொஞ்சம் கொழுப்பு இருக்க தான் செய்யும், கொஞ்சம் திமிர் இருக்க தான் செய்யும். அழகாக இருந்தாலே கொஞ்சம் கொழுப்பு இருக்கும் இல்லையா, கொஞ்சம் சீன் போட தானே செய்யும். அதுவும் பொண்ணு வேறு, சொல்லவா வேணும். உடனே நான் பொண்ணுங்களை பற்றி தப்பாக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, சும்மா ஒரு ஃபன்காக சொன்னேன். மற்றபடி பெண்கள் மேலாம் மரியாதை இருக்குது. பாருங்கள், நானும் இதை செல்லம் குஞ்சி பார்க்குறேன். அங்கே பாருங்களேன், அந்த ஸ்னோவோட ஒயிட்டாக இருக்காளே, அப்படியே ஏறி கரெக்ட் பண்ணி ஊருக்கு கூப்பிட்டு போயிடுவோம். அவ்வளோதான் அடங்கிட்டா எனக்கு. அப்படியே மயங்கி வந்து என் மடியில் விழுவா பாருங்க ஒரு நேரத்தில். அவ்வளோதான் கண்ட்ரோல் ஆகிடுச்சு போல இருக்குது. ஐயோ கவுத்து விட்ருச்சு. புல்லை மிரண்டுருச்சு. ஏன்னா பொத்தி வளர்த்த புல்ல மேகலை, அதனால் அதுக்கு இன்னும் வெக்கம் விட்டு போகலை. பயப்படாதரி, உன்னை கூட்டிகிட்டு போய் 6 வேளை சோறு போடுறேன், 6 வேளை குளிக்க வைக்கிறேன், எப்போவுமே உன்னை வெள்ளையாகவே மெயின்டைன் பண்ணுறேன். ஹை மெயின்டெனன்ஸ் தான் இருந்தாலும் பரவாயில்ல, வந்துடுடி செல்லக்குட்டி. இன்னொன்று என்னென்னா, நைட் நேரத்தில் இந்த பனி ஓநாய்கள் வேறு வந்துடும். அதுங்க வேறு நம்ம உயிரை எடுக்கும், இந்த குதிரையும் துரத்தி விட்டுரும். இவ்வளோ பிடிச்ச பிறகு தான் நமக்கு வந்து குதிரை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணுன்னே தெரியும். ரொம்ப நேரம் அதே மாதிரி இந்த ஸ்னோவில் வந்து நம்ம ஸ்வெட்டர்ஸ்லாம் போட்டு தான் வந்துருக்கணும். நான் ஒரு வேகத்தில் இருக்க கோட்டோடு வந்துட்டேன். அதனால் எனக்கு ஸ்டாமினா, அப்புறம் வந்து ஹெல்த்து, இதெல்லாமே சீக்கிரமாக இறங்கும். நான் சாப்பிட்டுட்டே இருக்கணும். இதை வந்து ஒரு 1/2 hour பக்கம் படாத பாடு பட்டு தான் வந்து நான் டேம் பண்ணேன். நான் வந்து உங்களுக்கு 1/2 hour 40 minutes ஒரு குதிரையை டைம் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பாக இருக்குங்கிறனால நான் அந்த விழுந்து, இன்னும் பல இடத்துல விழுந்து எந்திரிச்சு சில்லறை வாங்கினதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக பிடிச்சது வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த குதிரை வந்து வேறு யார்ட்டையுமே கிடையாது. இப்போ நம்ம இந்த குதிரையை பிடிச்சிட்டோம். அங்கே பாருங்கள், நிலா வெளிச்சத்தில் கூட்டின்னு போய் காட்டுற மக்களே. பிடிச்சாச்சு பாருங்கள், செம்ம ஸ்பீடு ஓடும் மக்களே இது. அங்கே பாருங்கள், அந்த ஸ்கின்னை பாருங்களேன், அந்த முடியை பாருங்களேன், அப்படியே ஷைனிங்காக இருக்க ஆள். நம்ம கேம் ஃபுல்லாக இந்த குதிரை தான் நம்ம கூட ட்ராவல் பண்ண போகுது. இடையில தேவைப்பட்டால் நம்ம மற்ற குதிரை எடுத்து ஓட்டுவோம். பட் இதுதான் நமக்கு பர்மனெண்ட் ஹார்ஸ். ஓகேவா? வீடியோ ஷார்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பெருசாக பண்ணலாம். இன்னும் ஸ்டோரி லைன்ஸ்லாம் நிறையா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ.